ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் பல அனுபவங்களை பெற்றதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே பல இடங்களிலே குருநாதர் எம்மை அனுப்பி ஊர் ஊராக சுற்றும்படி செய்து இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்நாளில் எப்படியெல்லாம் அவதிக்குள்ளாகிறார் என்பதை அறியும்படி அதிலே நடந்த நிகழ்ச்சிகளைத்தான் உங்களுக்கு உபதேசமாக அனுபவபூர்வமாக அதில் செயல்பட்டவர்களை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியைத்தான் இதிலே சுட்டி காட்டுகின்றார். காரணம், அந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரன் போன்றுதான் குருநாதர் அங்கே போகும்படி சொல்வார். ஆக அதன்படி பார்த்தோம் என்றால் அங்கே நல்லவர்களாக இருக்கின்றார்கள், எல்லோருக்கும் நன்மைகளையும் செய்கின்றார்கள். ஆனால் ஒருவர் அங்கே தொல்லை கொடுக்கின்றார். ஆண்டவனை வணங்கி ஆண்டவனுக்கு பல அவர்கள் தெரிந்த வரையில் அபிஷேகங்களோ மற்ற நிலைகளை செய்து எல்லாம் செய்தாலும் அவர்களால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. தெய்வத்தையே நொந்து அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிறுக சிறுக நசிந்து கொண்டிருக்கின்றது. இது பம்பாயிலே நடந்த நிகழ்ச்சி. இது அந்த ரோட்டிலே நான் நடந்து சென்று இதையெல்லாம் உற்று பார்த்து அவர்களுடைய நிலைகளை அறிவதற்காக இங்கே வட்டமிட்டேன். அந்த குடும்பத்தில் என்ன நடக்கின்றது, என்ன நடந்தது, ஏன் இப்படி ஆகின்றது என்பதை இரவிலே சென்று அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வேன். அப்பொழுது அதாவது ஒரு சாமியாராக இருந்தவன் அவர்கள் வீட்டுக்கு யாசகம் கேட்டுக்கொண்டு வருகின்றான் ஒரு சந்தர்ப்பம். ஆனால் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களோ உண்மையிலே கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த சாமியாரோ பில்லி சூனியம் இதையெல்லாம் கற்றுக்கொண்டவன். அதை அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் பலருக்கு தர்மம் செய்து உதவி செய்தாலும் இவன் தவறு செய்கின்றான், இது சாமியாராக இருந்து கொண்டு என்ற நிலையில் இவனை அப்புறப்படுத்த ஒரு கடும் சொல்லை சொல்லிவிடுகின்றார்கள். இந்த சொல்லை கேட்டபின் அவன் என்ன செய்கின்றான், இப்படி என்னை சொல்லிவிட்டாய் அல்லவா என்று அதை பழிவாங்கும் நிலையாக அவர்களுக்கு என்னென்ன தடைகள் ஏற்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் ஏற்படுத்துகின்றனர். உன்னை நடுத்தருவிலே நிறுத்துகின்றேன் பார் என்று இந்த வாக்கினை அங்கே சாபமாக கொடுத்து பதிவாக்குகின்றான். ஆக அந்த குடும்பத்திலே சிறுக சிறுக தொழில்கள் சிதைகின்றது, குழந்தைகள் உடல் நலிகின்றது. அதனால் பல அவஸ்தைகள் பட ஆரம்பிக்கின்றார். குருநாதர் இதை காட்டுகின்றார். அந்த குடும்பத்தை யாரும் தவறு செய்யவில்லை. ஆனால் அகந்தை கொண்ட அந்த சாமியார் பிறரிடமிடத்திலிருந்து பணம் பறிக்கும் எண்ணம் கொண்டவன் சாதி என்ற போர்வையிலே இத்தகைய தவறுகளை செய்கின்றான். காரணம், அவன் ஒரு அகோரி. அமாவாசை என்று பல பிணங்களை தின்று அதன் வழி கொண்டு வாக்குகளை இட்டான் என்றால் அது செயல்படக்கூடிய சக்தி பெற்றவன். தான் பணம் கேட்டதை அவர்கள் கொடுக்கவில்லையே, தன்னை மதிக்கவில்லையே என்று அவன் எண்ணுகின்றான். ஆனால் அவர்களோ இவனுக்கு ஏன் காசு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்குத்தானே பணம் கொடுத்து உதவ வேண்டும் என்ற நிலையில் இருந்தவர்கள். அதனால் இந்த அகோரி கொடூரமான நிலையில் கொண்டு சாபமிடுகின்றான். நோய் நொடி என்று ஆகி தொழில்கள் எல்லாமே சிதைந்து விட்டது. அவர்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் தவறு செய்யவில்லை, தெய்வத்தை வணங்கி வந்தவர்கள்தான், ஆராதனைகளையும் அபிஷேகங்களையும் செய்பவர்கள்தான், பண்பு கொண்டு மற்றவர்களுக்கு தர்மத்தை செய்பவர்கள்தான். இத்தனை தர்மங்கள் செய்திருந்தாலும் இவர்கள் வணங்கிய தெய்வம் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. அந்த அகோரியினுடைய வாக்கு, அவருடைய வன்மை தீமைகளை சேவிக்கும் நிலையாக இயக்குகின்றது. உதாரணமாக பாலிலே சத்துள்ள பல பொருள்களை போட்டு பாதாமியும் போட்டிருந்தாலும் சிறிதளவு விஷம் பட்டால் எப்படி இதை போன்றது அந்த அகோரி சொன்ன அந்த விஷத்தன்மையான வாக்கின் உணர்வுகள் அந்த குடும்பத்தை இயக்குகின்றது. தொழில்கள் அனைத்துமே செயலற்றதாகி குடும்பத்தில் உள்ள நோயாகி குடும்பமே நசிந்து தெருவிலே அலைந்து மாளிகையில் இருந்தவர்கள் குடிசையிலே போய் வாழ்கின்றார்கள். ஆனால் குடிசையிலே அவர்கள் வாழ்ந்தாலும் அங்கேயும் எதிர்ப்பு வருகின்றது. என் குருநாதர் சொன்ன முறைப்படி அவர்களை சந்தித்து குருநாதர் சொன்ன முறைப்படி அந்த அருள்வழியை அவர்களுக்கு கடைபிடிக்க செய்து அந்த தீமையின் செயலிலிருந்து அவர்களை நான் விடுவித்தேன் என்று குரு சொல்லுகின்றார். ஆக அந்த அகோரி விட்ட சாப நிலையிலிருந்து விடுபட
அவர்கள் மகரிஷிகளின் அணுசக்திகளை நீங்கள் எண்ணி பெறுங்கள். அந்த மகரிஷி உணர்வை உங்கள் குடும்பத்திலோர் அனைவருமே வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலும் வீட்டை சுற்றிலும் அந்த மகரிஷி சக்திகளை படரை செய்யுங்கள். உங்களை பார்க்கும் அனைவருக்கும் அந்த அணுசக்தி கிடைக்கும்படி இதையே தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நல் வாழ்க்கை அமையும் என்று சொன்னேன். அதன்படி செய்தார்கள். எல்லாமே நன்றாக ஆனது. இது நடந்த நிகழ்ச்சி என்று குரு நமக்கு இதை அனுபவத்தை உணர்த்துகின்றார்கள்.